வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆனா நெறைய வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அது வந்து குடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ராப்ளத்த நம்ம சிம்பிளா எப்படி பண்றதுன்றதுக்காக நான் வந்து ஒரு ஷார்ட்ஸா வந்து மேக் பண்றேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ம ஒரு 3 மினிட்ஸ் அதோட கான்செப்ட் வந்து 3 மினிட்ஸ்ல என்னால சொல்ல முடியல. அப்ப ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ வந்து நீங்க பாருங்க. அதுல கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்ப நம்ம வந்து N2 ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 0.0482 மைனஸ் 2x நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். O2 வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, 0.0933 மைனஸ் x நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். N2O வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, 2x நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது எப்படி இந்த வேல்யூ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுன்றத ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இத ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும், இந்த x ஓட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க KC ஓட வேல்யூ எவ்வளவு குடுத்திருக்காங்க? 2 × 10⁻−13 வந்து குடுத்திருக்காங்க. ஜெனரலாவே கேசியோட வேல்யூ 10⁻³ விட நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பண்ணா அந்த ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் வந்து நெறைய இருக்குன்னு அர்த்தம். ரியாக்டன்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ப்ராடக்ட்டா வந்து மாறி இருக்கும்னு அர்த்தம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, கேசியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 10⁻−3 விட ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா, அங்க எல்லாமே நமக்கு என்ன இருக்குது? ரியாக்டன்ட்டா தான் இருக்குது. ப்ராடக்ட் வந்து அங்க மாறவே இல்லன்னு அர்த்தம். இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? 10⁻−37 வந்து குடுத்துருக்காங்க. அப்ப 10⁻−37 அப்படின்னா, அங்க எல்லாமே நமக்கு வந்து ரியாக்டன்ட்டா தான் இருக்குது. அப்ப ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து அதிகமா இருக்குது. அது ப்ராடக்ட்டா நமக்கு வந்து மாறவே இல்லன்னு அர்த்தம். இப்ப அப்படியே மாறியிருந்தாலும் வெரி லெஸ் அமௌண்ட் தான் நமக்கு வந்து மாறியிருக்கும் இல்லையா? அப்போ நம்ம இனிஷியலா நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம்? N2 ஓட கான்சன்ட்ரேஷன் இது. அப்போ நமக்கு ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆயிருக்கும்போது நமக்கு வந்து 2x வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும்னு நமக்கு இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த KC வேல்யூல இருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது? அப்போ ரியாக்டன்ட் தான் மேக்ஸிமம் இருக்குது. அது ப்ராடக்ட்டா வந்து கன்வெர்ட் ஆகவே இல்ல. கன்வெர்ட் ஆனாலும் ரொம்ப 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 கம்மியா தான் கன்வெர்ட் ஆயிருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன இருக்கும்? இந்த x வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்ப அந்த 2x வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி O2ல அந்த x வந்து நம்ம என்ன பண்ணலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப N2 ஓட கான்சன்ட்ரேஷனை 0.0482 எடுத்துக்கலாம். O2 ஓட கான்சன்ட்ரேஷன் 0.0933 எடுத்துக்கலாம். N2 ஓட கான்சன்ட்ரேஷன் 2x வச்சுக்கலாம். அப்ப இந்த 3 கான்சன்ட்ரேஷன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியா வந்து இருக்கும். நிறைய வெப்சைட்ல இருந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, இந்த 10 டிவைட் பண்ணிருங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை 10 டிவைட் பண்ணிருங்க. ஏன்னா இங்க 10 லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை 1 லிட்டர் தான் நமக்கு வந்து தேவை. ஓகேவா? அப்ப 10 டிவைட் பண்ணிருங்க. இந்த 2x எனக்கு வந்து நெக்லெக்ட் பண்ணிருங்க. அப்ப நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். நான் ஃபுல் வீடியோ போட்டுக்கிறேன். ஃபுல்லா சால்வ் பண்ணி ஃபுல் வீடியோ போட்டுக்கிறேன். டீடைல்டு சொல்யூஷன் வேணுன்றவங்க ஃபுல் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கங்க.